இன்னைக்குதான் தண்ணி பிடிக்க வந்த, அதுக்குள்ள பிரச்சனை பண்ற. ஏய் சித்ரா, எதுக்கு என் குடத்த மேல அங்க வச்சிருக்க? உன் குடத்த எதுக்கு இப்படி வச்சிருக்க மேல மேல? இது என்ன டபுள் டக்கர் பஸ் நினைச்சியா? அக்கா உங்க கூட ஓட்டையா இருக்குல்ல, அதனாலதான் என் கூடத்த வச்சு தாங்கி பிடிச்சிருக்கா. இதுக்கு போய் திட்டுறீங்களா அக்கா? என்னது ஓட்டையா? அடிச்சிருப்பால. நான் நேத்துதான் போய் கடையில போய் சில்வர் குடம் வாங்கிட்டு வந்திருக்க, ஓட்டைன்னு சொல்றேன். உன் பிளாஸ்டிக் குடம் என் சில்வர் குடத்தை உரசன எனக்கெல்லாம் ஆகாது, கொஞ்சம் தள்ளி வை. ரெண்டு பேரும் கம்மன் இருங்கடி. முதல்ல தண்ணி வருதான்னு பாருங்க. தண்ணி அங்க பைப்பை கொரன்னு கொரட்டு விட்டு இருக்கு. அது தெரியாம சண்டை கட்டிட்டு இருந்துக்கே. அதுக்கு சொன்னேன், இவ குடத்தெல்லாம் இந்த தண்ணி பைப்பு கிட்ட வைக்க வேண்டாம் அப்படின்னு. இவ குடத்தை பார்த்தே பயந்துருச்சு. குடத்த நிலைமையை பாரு, அத பைப்பு கூட பயந்து தண்ணி உள்ள வாங்கிருச்சு போல. பாத்தீங்களா பேச்சியம்மாக்கா, இவங்களோட ராசி அப்படிதான். இவங்க மட்டும் வந்து அந்த தண்ணி பைப் கிட்ட நின்னாங்கன்னு வையுங்க, இவங்க மூஞ்சி பார்த்துட்டே தண்ணி ரிவல்ஸ்ல ஓடிரும். அப்படியா மூஞ்சி இவங்க பேச வந்துட்டாங்க. இந்த பொம்பளையோட மூஞ்சி பார்க்க சலிக்காம தானே அவங்க ஓவர் ஷிஃப்ட் பாட்டு வர்றாங்க. அது தெரியுமே ஊருக்கு. இவங்க பேச வந்துட்டாங்க. ஏண்டி எங்க வீட்டுக்கார பத்தி இழுக்காத, அப்புறம் உன் வீட்டுக்காரனை பத்தி இழுக்க வேண்டியதா இருக்கு. முதல்ல உன் குடத்தை எடுத்து போடி எந்த சைடு. இப்படியே பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டுங்க. என்னக்கா ஸ்டார்ட் பண்ணிருவோமா? அடி ஸ்டார்ட். ஐயோ ரெண்டு பேரும் என்ன எனக்கு திரும்பிட்டாங்களே, ஓடிட வேண்டியதா சாமி. ஓட்டு போயிட்டா. எங்க வந்து யாருக்கிட்ட? நம்ம கிட்டே வம்பு இழுக்கலான்னு பாக்கறா. ஆமாக்கா மூஞ்சியெல்லாம் பேந்துருச்சு, ஒரே ஓட்டமா ஓடிட்டா. நாம இன்னைக்கு பேசிக்கோ, நாளைக்கு சண்டை கட்டிக்குவோம். இதுல எதுக்கு இவ எதுக்கு குறுக்கால வரா? அதான் பாரு, வேணும் இவளுக்கு போகட்டும்.